விசிக எந்த பதவியையும் கேட்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விசிக எந்த பதவியினையும் கேட்கவில்லை என அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பதவிகளை நாடுவதாகவும் வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு முரணானவை என்று விசிக எம்பி ரவிக்குமார் எக்ஸ் தளத்தில் விசிக தரப்பிலான விளக்கத்தை அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்லீனா வழங்க கேட்கலாம். ஸ்லீனா, எம்பி ரவிக்குமார் விசிக எம்பி ரவிக்குமார் எக்ஸ் தளத்தில் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். விசிக தாவேகா கூட்டணி என்பது சொல்லப்படாத தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று காலையே இதற்கான அறிவிப்பு என்பது விசிக சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தற்போது வரையிலும் விசிக தரப்பில் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கின்ற நிலையில் இதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நிலையில்தான் விசிக பல்வேறு பரிந்துரைகள் என்பது கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தற்பொழுது ரவிக்குமார் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அது குறிப்பாக விசிக பல்வேறு பதவிகளை நாடுவதாகவும் கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் கூறி தற்பொழுது பரவி வரக்கூடிய செய்திகள் என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் அத்தகைய செய்திகளும் ஊடகங்கள் நம்பகத்தன்மையை ஆளாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார். மேலும் விசிகாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சியாலும் ஊடகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார். எந்த பதவியும் அதே போல கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை என்று தற்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் அதே போல தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் விசிக எந்த பதவியும் ஆக்கப்படவில்லை, எதையும் கேட்கவில்லை என்று தற்பொழுது விசிக ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். செலினா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் பதிவு தாங்கள் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்பதை தவிர்த்து கட்சி பதவியை கேட்கவில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இடதுசாரிகள் தரப்பில் தங்களுடைய முடிவு என்பது இருக்கும், அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதனை பொறுத்துதான் தங்களுடைய முடிவும் இருக்கும் என்று விசிக தரப்பில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இப்போது எழக்கூடிய கேள்வி என்ன என்றால், இடதுசாரிகள் தரப்பில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்து விட்டார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு என்று அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இருக்கிறது. இந்த நேரத்தில் விசிக தரப்பிலிருந்து ஏன் தாமதம் ஆகிறது அவருடைய நிலைப்பாடு குறித்து அறிவிக்க என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கான பதிலாக அவர்கள் கட்சி வட்டாரங்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விசிக தரப்பில் தொடர்ச்சியாகவே, அதாவது முன்னதாக விசிக தான் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கிறது உள்ளிட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருந்தது. ஆலோசனை விசிக தலைவர் திருமாவளவன் தான் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தான் அமின்ராஜ் உள்ளிட்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து சந்தித்து பேசியதாகவும் நிர்மல்ராஜ் சந்தித்து பேசியிருந்தார்கள். இதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியை ஆதரவு உறுதி செய்திருக்கிறது. ஆனால் கூட்டணியில் இல்லை என்று தகவலை தெரிவித்திருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட நாங்கள் விசிக நிலைப்பாடு எடுக்க இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க இருக்கிறதோ அதுதான் விசிக நிலைப்பாடு என்று தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட கம்யூனிஸ்ட் நேற்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தங்களின் நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறது, ஆதரவு தெரிவிப்பதாகவும் அதே போல கூட்டணி இல்லை என்ற தகவலை நேற்று செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரையிலும் விசிக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது, தொடர்ந்து காலதாமம் எடுக்கிறது. குறிப்பாக காலையிலேயே இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு என்பது இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் நேற்று விசிக தலைவர் திருமாவளவன். இந்த நிலையில் தற்போது வரையிலும் அவர் இருக்கிறார் என்று தொடர்பான தகவல்களும் கூட இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலும் அதே போல கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட தெரியவில்லை. நேற்று பிற்பகல் விசிக அலுவலகத்திலிருந்து சென்ற திருமாவளவன் தற்போது வரையும் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று தகவல்கள் தான் வெளியாக வெளியாகியிருக்கிறது. அதே போல விசிக திருமாவளவன் நேற்று மாலை திமுக தலைவரை சந்தித்து பேசியிருந்தார். தனியார் விடுதியை ஓய்வெடுப்பதாக அடிப்படையில் தற்போது வரையும் அவர் அலுவலகத்திற்கும் வரவில்லை, வீட்டுக்கும் செல்லவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று காலை சென்னை வந்திருந்த விசிக சட்டமன்ற 2 பேரும் அவர்களோடு தான் இருப்பதாகவும் அவரோடு ஆலோசனை என்பது நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருபுறம் ஆளுநர் தொடர்பாக அமமுக விவாத தொடர்பாகவும் மற்றொரு புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் இப்போது எங்கு இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை காலை 10 மணிக்கு அலுவலகம் வருவதாக தற்போது வரையும் அலுவலகத்திற்கும் வரவில்லை.
4 மணிக்கு மேலாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அது எங்கு நடைபெறும் என்பதற்கான அறிவிப்புகளை விசிகா சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தற்போது வரைக்குமே விசிகா அலுவலகத்தில் செய்தியாளருக்கும் அதே போல தொண்டர்களும் காத்திருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. கட்சியின் சார்பிலும் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய அவர் எங்கு இருக்கிறார் என்ற தெரியாமல் தான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த விசிகாவின் காலதாமதம் ஏன் என்ற கேள்வியும் தான் இருந்து வருகிறது. ஒருபுறம் விசிகா நிர்ணயிக்க செல்லப்பட்டுள்ளது, பதிவுகள் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு முற்றுப்புள்ளி இருக்கும் வகையில் விசிகா எம்பி ரவிக்குமார் பதவிக்காக நிபந்தனைகள் வைக்கவில்லை என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். அப்போது ஏன் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது என்பது தொடர்பான கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. விசிகா தங்கள் நிலைப்பாடு தெரிவிக்கும் என்பதுதான் தற்பொழுது தாவேகாவுக்கும் விசிகாவுக்கும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இன்று மாலை இதற்கான முடிவு என்பது எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, விசிகா தலைவர் திருமாவளவன் ஏன் அவருடைய அந்த இருப்பிடத்தை தெரியப்படுத்தாமல் அறிவிக்காமல் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்? அதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? அதாவது விசிகா இந்த சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடங்கும் பொழுது விசிகாவிற்கு எத்தனை இடங்கள் செய்வது, யார் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள், எந்த தொகுதிகள் கேட்க இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதும் கூட விசிகா தலைவர் திருமாவளவன் இது போன்றுதான் யாருக்கும் அவர் எங்க இருக்கிறார் என்று தெரியாமல் தனியார் தண்ணி கொண்டு லைவ் வருது, யூடியூப் லைவ் வருது உள்ளிட்ட கைகள் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து தொண்டர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான அந்த பேச்சுவார்த்தை கூட லைவ் மூலமாக மட்டுமே தான் பேச்சுவார்த்தை எடுத்தது நடத்தினார். நேற்று கூட லைவ் மூலமாக தான் கட்சி நிர்வாகமான பேச்சுவார்த்தை விசிகா தலைவர் திருமாவளவன் ஈடுபட்டிருந்தார். இதில் தான் இன்றும் அவர் எங்கு இருக்கிறார், தற்போது வரையிலும் சட்டமன்ற உறுப்பினர்களை எங்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்பது தொடர்பான யோசிக்கவில்லை. தனியார் விடுதியில் தங்கியிருந்து அவர் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக அனைத்து நிர்வாகிகளும் தெரிவித்தாலும் கூட எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பான தகவல்கள் யாருக்கும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் தான் தொடர் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி கூட இதே செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக எடுத்து தற்பொழுதும் அவர்கள் நிலைப்பாடை அதாவது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நிலைப்பாடை தெரிவிக்க கூட இதே செயல் தான் தொடர்ச்சியாக விசிகா ஈடுபட்டு வருவதாக விசிகா நிர்வாகத்திற்கு அவர் எங்கிருக்கிறார், எப்போது வருவார் என்பது தொடர்பான தகவல் தெரியாமல் தான் இங்கே காத்திருக்கிறது. இங்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி மட்டுமே இங்கு இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகள் அனைத்தையும் கண்காணித்து வந்திருந்தார். அதே போல இங்கே விசிகா அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் காலையில் செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கும் அதே போல நிர்வாகிகள் அனைவரும் காத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு காலையில் நடைபெறுவதற்கு தெரிவித்திருந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதே போல விமர்சகர்களுக்கும் கலந்து சென்றிருந்தார்கள். மீண்டும் செய்தியாளர் சந்திப்புக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கான அந்த பணிகள் என்பது விதமாக மேற்கொள்ளப்பட்டது. அதே போல விசிகா தலைவர் திருமாவளவனை சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் வருவதற்காக வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமலும் அதே போல இங்க இருப்பவர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை சார்பில் எடுப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல செய்தியாளர் சந்திப்புக்கான தனியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு தலைவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தனியாரையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. அதே போல இப்போது இந்த அறிவிப்பு வெளியாகும் தான் அனைவரும் காத்திருக்கக்கூடிய அறிவிப்புக்காக காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருமாவளவன் எப்போது அலுவலகத்திற்கு வருவார், எப்போது அந்த அறிவிப்பு வெளியிடுவார் என்றால் இங்கு இருக்கக்கூடியவர்களின் மனநிலையாக இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி செலினா.